Hi friends, welcome to our channel Pranav Spoken English. நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதான் இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸ். பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? தமிழில் நிகழ்காலம் சொல்வோம். நிகழ்காலம்னா என்ன? அதாவது இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் நிகழ்காலம். இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது ப்ரெசண்டில் நடக்குது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் எழுதுகிறேன், அவள் பாடுகிறாள். இதெல்லாமே ப்ரெசண்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவன் சாப்பிடுகிறான், அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன செய்கிறான்? ப்ரெசண்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஐ, வி, யூ, தே. ஐனா என்னது? நான். வி நாங்கள். யூ நீ அல்லது நீங்கள். தே அவர்கள். இது எல்லாமே சப்ஜெக்டில். இதெல்லாம் சப்ஜெக்டில் வந்தால் வேர்ப் என்னவாக இருக்கணும்? ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். வேர்ப் வந்து என்ன ஃபார்மில் இருக்கணும்? ப்ரெசன்ட் ஃபார்ம். அதே இது ஹீ, ஷீ, இட், நேம்ஸ். ஹீனா என்னது? அவன். ஷீ அவள். இட் அது. நேம்ஸ் எல்லாம் நம்மளுடைய நேம்ஸு. இதெல்லாம் சப்ஜெக்டில் வந்தால் என்ன வரும்? வேர்ப். இந்த வேர்ப் வந்து எஸ், இஎஸ், ஐஎஸ் ஆட் ஆகிடும். அதாவது வெர்புக்கு ஏற்ற மாதிரி அந்த எஸ்இஎஸ்ங்கிறது ஆட் ஆகி வரும். இப்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட எக்ஸாம்பிள். நான் சமைக்கிறேன், நான் சமைக்கிறேன். இதை நான் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? ஐ. சமைக்கிறேன், சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? குக்குன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? குக். இப்போ நம்ம எழுதுனது கரெக்டாக? இதை நம்ம எப்படி செக் பண்ணோம்னா, சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். சப்ஜெக்டில் ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். அந்த வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயே விட்டுறணும். இதான் வேர்ப். அது வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் எப்படி இருக்கோ அப்படியே விட்டணும். அப்போது நான் சமைக்கிறேன், ஐ குக். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இதே இது அவள் சமைக்கிறாள், அவள் சமைக்கிறாள். அவள் இது சப்ஜெக்ட், சமைக்கிறது வேர்ப். இப்போது அவள் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஷீன்னு சொல்லுவோம். சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், என்னது? குக். அப்போது ஷீ குக். இது கரெக்டாக? இப்போ நம்ம எழுதி முடிச்சுட்டு என்ன வெரிஃபை பண்ணணும்? சப்ஜெக்டை தான் வெரிஃபை பண்ணணும். சப்ஜெக்டில் என்ன வந்திருக்கு? அவள். அது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். அப்போது ஹீ, ஷீ, இட், நேம்ஸ் இதெல்லாம் சப்ஜெக்டில் வந்தால் வேர்ப். இந்த வெர்போட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் ஆட் ஆகும். அப்போ வெர்ப் என்னது? குக். அப்போது ஷீ குக்ஸ். இதோட என்ன ஆட் ஆகும்? எஸ் அல்லது இஎஸ், ஐஇஎஸ் ஆட் ஆகும். இப்போ இதோட என்ன ஆட் ஆகும்? எஸ். இப்போது சி குக்ஸ். இதுதான் கரெக்டு. அவள் சமைக்கிறாள், ஷீ குக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் விளையாடுகிறான். இல்லை சப்ஜெக்ட் எது? அவன். வேர்ப் விளையாடுறது. அப்போது அவன் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? ஹீ. விளையாடுகிறான். விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ப்ளே. என்ன சொல்வோம்? ப்ளே. அப்போது ஹீ ப்ளே. இது கரெக்டாக? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எழுதி முடித்த உடனேவும் சப்ஜெக்டை பார்க்கணும். சப்ஜெக்டில் என்ன வந்திருக்கு? ஹீ. அப்போது ஹீ வந்தால் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பாருங்கள். ஹீ வந்தால் என்ன சேர்க்கணும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். அந்த வேர்போட இம்பார்ட்டன்ட் பாருங்கள். எஸ், இஎஸ், ஐஎஸ் ஆட் ஆகும். அப்போ அது என்ன ஆகும்? ஹீ பிளேஸ். இதோட என்ன ஆட் ஆகும்? ஹீ பிளேஸ். அவன் விளையாடுகிறான், ஹீ பிளேஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவர்கள் விளையாடுகிறார்கள். அவர்கள் இதை நம்ம எப்படி சொல்வோம் இங்கிலீஷில்? தே. எப்படி சொல்லுவோம்? தே. விளையாடுறதுக்கு என்னது இங்கிலீஷில்? ஆல்ரெடி பார்த்தோம், ப்ளே. அப்போது ஆல்ரெடி நம்ம போட்டோம் பார்த்தீங்களா? ஹீ பிளேஸ்ன்னு எழுதியிருக்கோம். அப்போ இதே இது இங்கே எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து வர்றதை பொறுத்து தான் நம்மளோட வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். அதோட எஸ் ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணக்கூடாதான்னு தெரியும். இப்போ அவர்கள் அதை இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பாருங்கள், ஐ, வி, யூ, தே தான் இருக்குது.
தே வந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், அந்த வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் அப்படியே இருக்கணும். அப்போது தே ப்ளே, அவ்வளோதாங்க. அவர்கள் விளையாடுகிறார்கள், தே ப்ளே. பாருங்கள் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சாப்பிடுகிறேன். நான் சாப்பிடுகிறேன். இதை எப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபார்ம் பண்ணலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிரணவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.